இந்த ஜும்ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 4 திக்ருகளையும் ஓதுவோம். ஒவ்வொரு திக்ரையும் நாம் 333 தடவைகள் ஓதுவோம். மிகச்சிறந்த 4 திக்ருகள். இந்த திக்ருகளை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். நம்முடைய நீண்ட நாள் தடைப்பட்ட காரியத்தை கூட அல்லாஹ் அதனை நிறைவேற்றி தருகின்றான். நாம் நடக்காது என்று ஒரு காரியத்தை வைத்திருப்போம், அந்த காரியத்தை கூட அல்லாஹ் நடத்தி வைப்பான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான 4 திக்ருகளைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளை பற்றி ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிகச்சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளும் இந்த ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. இந்த உலகம் அழியப் போகின்ற நாளும் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு ஜும்ஆவுடைய நாளை கண்டும் ஒவ்வொரு உயிரினங்களும் அச்சத்தால் அஞ்சி பயந்து நடுங்குகின்றது, ஆனால் மனிதனை தவிர என்று கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாள் மிகச்சிறந்த நாள். நாட்களிலே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள். அதே போன்று இன்னும் கூறினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சில இமாம்களினுடைய கருத்து ஜும்ஆவுடைய நாள் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகும். இன்னும் சில இமாம்களுடைய கருத்து அதாவது ஜும்ஆவுடைய நேரம் என்பதாகும், அல்லது ஜும்ஆவுக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகும். ஆனால் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால், ஜும்ஆவுடைய நாள் அசருக்கு பின்னால் உள்ள நேரம். அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்று அதிகமான இமாம்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் சிறந்த ஒரு நேரம் இந்த ஜும்ஆவுடைய நாளில் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் பதில் வழங்குவான். நம்முடைய துஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இந்த 4 திக்ருகளும் மிக முக்கியமான திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒவ்வொரு திக்ரையும் 333 தடவை ஓதுவோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிறிது நேரத்தை இந்த திக்ருகளுக்கும் துஆக்களுக்குமாக ஒதுக்கினோமே என்றால் அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதக்கூடிய அமல்களே அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நாம் ஒரு தடவை செய்வோம், அல்லது 2-3 நாட்கள் செய்துவிட்டு நான் துஆக்களை அல்லாஹ்விடத்திலே கேட்டேன், என்னுடைய துஆ கபூலாகவில்லை என்று கூறுவதை விட தொடர்ச்சியாக நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை, நம்முடைய திக்ருகள் கபூலாகும் வரை நாம் தொடர்ச்சியாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். ஏதோ ஒரு நாள் அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது திக்ர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய திக்ர். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பிலே அந்த மன்னன் இடச் செய்தான். அதாவது 3 நாட்கள் வரை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பிலே இருந்தார்கள். மலக்குமார்கள் வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா என்று கேட்டதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள்,
ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வே மிகச்சிறந்தவன், பொறுப்பேற்பவர்களில் அவனே மிகச்சிறந்தவன் என்று பொருள்படக்கூடிய எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், பொறுப்பேற்பவர்களில் அவனே மிகச்சிறந்தவன் என்று அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினார்கள். அல்லாஹ்வினுடைய உதவி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்தது. எவ்வாறென்றால் அந்த நெருப்பு குளிர்ந்த ஒரு நெருப்பாக அல்லாஹ் அந்த நெருப்பை மாற்றினான். அந்த நெருப்பு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தீண்டவில்லை, சுடவில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த திக்ர் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற இந்த திக்ரை நாம் 333 தடவை ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கின்றோமா, அல்லது ஏதாவது ஒரு மிக பெரும் பிரச்சனைகளில் இருக்கின்றோமா, கவலைகள் கஷ்டங்களால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகம் அவதிப்படுகின்றோமா, இந்த திக்ரை ஓதுவோம். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற இந்த திக்ரை நாம் அதிகமாக ஓதுவோம். அதன் பின்னால் இரண்டாவது திக்ர் என்னவென்றால் அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி வ அதூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி வஅதூபு இலைஹ் என்ற இந்த திக்ரை 333 தடவை ஓதுவோம். இதுவும் மிகச்சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி வஅதூபு இலைஹ் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்வதால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நன்மைகள் கிடைக்கின்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கவலைகள் கஷ்டங்கள் இதை அனைத்தையும் இஸ்திக்ஃபாரின் மூலமாக நீங்குகின்றது. அதே போன்று மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக பூர்த்தி செய்து தருகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக நாம் இஸ்திக்ஃபார் செய்வோம். மூன்றாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நாம் 333 தடவை ஓதுவோம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் என்று நாம் இந்த திக்ரை நாம் 333 தடவை ஓதுவோம். அதே போன்று நான்காவது திக்ர் யா அல்லாஹு யா முசப்பிபல் அஸ்பாப். யா அல்லாஹு யா முசப்பிபல் அஸ்பாப் என்ற இந்த திக்ரை நாம் 333 தடவை ஓதுவோம். மொத்தமாக 4 திக்ர்கள். முதலாவது திக்ர் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இரண்டாவது திக்ர் அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி வ அதூபு இலைஹ். மூன்றாவது திக்ர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான்காவது திக்ர் யா அல்லாஹு யா முசப்பிபல் அஸ்பாப் என்ற இந்த 4 திக்ரையும் நாம் 333 தடவைகள் ஓதுவோம். நாம் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் இதனை ஓதி வருவோம். மிகவும் சிறிய திக்ர்கள், ஓதுவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கின்றது. நாம் இதனை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த திக்ர்களின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான். பிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.